ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மறுபடியுமாக இந்த திருவுக்கோண்ட நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அநேக தேவனுடைய உண்மைகளை கேள்வியின் மூலமாகவும் பதில்களின் மூலமாகவும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த வாரம் நம்ம என்ன பண்ணலான்னா, கடந்த வாரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதனுடைய கேள்விக்கான பதிலை நம்ம பார்த்துட்டு இந்த வாரத்துக்கு நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ கடந்த வாரம் என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, சோதம் குமாரா பட்டணங்களை தேவன் ஏன் அக்கினியினால் அழிக்கணும், ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்ம கேட்டிருந்தோம். ஸோ இதுக்கு சகோதரர்கள் யாராவது பதில் சொல்ல விரும்புகிறீங்களா? நான் சொல்கிறேன் பிரதர். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல கேள்வி பிரதர். தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த முதலாம் உலகத்தை ஜலத்தினால் அழிக்கிறாரு. ஸோ இனி வரும் உலகத்தை அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி தான் இந்த சோதோகுமார பட்டணத்தையும் தேவன் என்ன பண்ணுறாருனா அக்னியால் அழிக்கிறாரு. இந்த சோதோகுமாரம் எதுக்கெல்லாம் அடையாளப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பாபிலோனுக்கு, எகிப்துக்கு, இஸ்ரேலுக்கு அடையாளப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரேலுக்கு சொல்லும் போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நடக்கப் போகிறதை பார்க்கிலும் அவர்களுக்கு நடந்தது லகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அவங்க என்ன தான் பண்ணாங்க, என்ன பண்ணப்பட்டிருக்கு, அவங்களோட பாவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வசனம் மூலம் படிக்கலாம் பாருங்களேன். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம், இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். கரெக்ட் பிரதர். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வேதாகமத்தில் அவருடைய பாவங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, தேவன் ஒரு அளவு என்ன பண்ணுறாருன்னா வைக்கிறாருன்னு பார்க்குறோம். அந்த பாவங்கள் வான பரியந்தம் எட்டும்போது தேவன் வைத்திருக்க அந்த அளவு மிஞ்சும் போது என்ன பண்ணப்பட்டதுன்னா, தேவன் அந்த ஒரு அழிவை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி தேவனுடைய அந்த அளவை மிஞ்சி யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் பண்ணியிருக்காங்க. பாபிலோன் என்ன பண்ணப்பட்டிருக்காங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படியேப்பட்ட இவங்க என்ன அந்த மாதிரி ஒரு பாவங்கள் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்கள். யூதா 1:7 வசனம். யூதா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்படியே சோதம் குமாரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினியை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கரெக்ட் பிரதர். இதில் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அப்படின்னு சொல்லப்படுறது. எவர்களைப் போல் அப்படின்னா, முன்னாடி ஜலத்தினால தேவன் அழிச்சார் இல்லைங்களா? ஸோ அங்கே என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, தேவகுமார்கள் என்ன பண்ணுறாங்க, மனுஷகுமாரத்தில் கூட சேர்றாங்க. ஸோ அங்கே ஒரு அழிவு என்ன பண்ணுறாரு, தேவன் ஜலத்தினால் அழிச்சிறாரு அந்த முதலாம் உலகத்தில். ஸோ இனி வரும் உலகத்தை தேவன் என்ன பண்ணுறாருன்னா அக்னிக்கு இரையாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அங்கே இருக்கிற அதே மாதிரியான ஒரு பாவம் எங்கேயும் தொடருது அப்படின்னா, சோதோகுமார பட்டணத்தில் என்ன பண்ணப்பட்டதுன்னா தொடருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வசனத்திலே பார்த்தோம் அப்படின்னா, அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இவங்களுடைய பாவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது, ஸோ அவங்க ஜலத்தினால் அழிக்கப்பட்டது போலவே அங்கே தொடர்ந்து பாவமும் என்ன பண்ணப்பட்டது இங்கேயும் தொடருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதனால தான் தேவன் என்ன பண்ணுறாரு, அக்னியால் இங்கே அழிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுறோம். ஸோ இதிலிருந்து தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்துக்கு கூட தேவன் ஒரு அளவை நியமிச்சிருக்காரு. இந்த உலகம் அந்த அளவை மிஞ்சி பாவத்தை எட்டும்பொழுது தேவன் என்ன பண்ணுவார், ஸோ அந்த அழிவை கண்டிப்பாக நடத்துவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ தேவன் நமக்கு கூட இதில் ஒரு எச்சரிப்பு என்ன பண்ணார்னா வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்முடைய பாவங்களுக்கும் ஒரு அளவை நியமிக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு தாண்டி மிஞ்சி நம்ம பாவம் போகும்போது நமக்கும் அந்த அழிவு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுதுங்களா பிரதர்? ஓகே பிரதர், ரொம்ப அழகாக புரிஞ்சிச்சு. ஸோ அந்த பாவங்களுக்கான அந்த அளவு என்னைக்கு எட்டப்படுதோ அன்றைக்கி நமக்கும் அதே போல் ஒரு அழிவு ஏற்படும் அப்படின்றதுக்காக தான் சோதம் குமாராவை அக்கினினால் அழிச்சார், திருஷ்டாந்தமாக வச்சுருக்காருன்றதை ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க. நன்றி பிரதர். ஓகே பிரதர். பிரதர், இதில் எனக்கும் ஒரு கேள்வி இருக்குது பிரதர். சாரால் ஆபிரகாம் கிட்ட அந்த அடிமை பெண்ணையும் இஸ்மையிலையும் புறம்பே தள்ளிடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் என்ன கேள்வினா, தேவனும் இதை அனுமதிக்கிறாரு, சாரால் சொன்னபடியே செய்ய சொல்லி ஆபிரகாம் கிட்ட சொல்கிறாரு. எனக்கு ஏன் தேவன் இதுக்கு ஒப்புக்கொண்டாருன்ட்டு சந்தேகமாக இருக்குது பிரதர். ஓகே பிரதர். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தேவனுடைய திட்டம் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஸோ அதுக்கான பதில் என்ன பண்ணலான்னா வேதத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். ஸோ இந்த விஷயத்திற்கான ஒரு ஆவிக்குரிய அடையாளத்தை போன வாரமே சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பகிர்ந்துக்கிட்டாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த காணொலியை யாராவது பார்க்கல அப்படின்னா தயவு கூர்ந்து அதை என்ன பண்ணுங்கன்னா பாருங்கள். அப்போ தான் இதற்கான பதிலை நீங்கள் என்ன பண்ண முடியும்னா புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? ஓகே.
ஸோ இதுக்கான பதிலுக்குள்ளே நம்ம கடந்து போகும்போது இங்கே ஆகார் யார் அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னா நியாயப்பிரமாணத்தையும், இஸ்மையேல் யார் அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னா இஸ்ரேல் மக்களையும், சாரால் யார் அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னா சுயாதீன பிரமாணத்தையும், ஈசாக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் சபையும் என்ன பண்ணுறாங்கன்னா அடையாளப்படுத்துகிறாங்க. ஸோ இங்கே இவர்கள் புறம்பே தள்ளப்படக்கூடிய இந்த காரியம் எதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும்போது இந்த நியாயப்பிரமாணத்தின் கீழ் யார் வர முடியாது அப்படின்னா ஈசாக்கை போல் ஒரு சுதந்திரவாளி என்ன பண்ண முடியாதுன்னா வர முடியாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ஈசாக்கு மட்டும்தான் அங்கே என்ன பண்ண முடியும்னா சாராளுக்கு கீழ் வரவங்க தான் சுதந்திரவாளியாக என்ன பண்ண முடியும்னா வர முடியும். ஸோ இதை குறித்து தான் எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னா கலாத்தியரில் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் படிக்கும்போது இன்னும் நமக்கு என்ன எளிமையாக புரியும். படிக்கலாம் பாருங்கள். கலாத்தியர் 4:30 படி. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனுடைய சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. பார்த்தீங்களா, இங்கே தெளிவாக சொல்லுது. அவர்கள், அதாவது இஸ்மையேல் ஈசாக்கை போல் சுதந்திரவாளியாக என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஏன்னா இஸ்மையேல் யாருடைய மகன்னா ஆகாருடைய மகன். ஸோ நியாயப்பிரமாணத்தின் கீழ் வரக்கூடியவர்கள் ஆபிரகாமுடைய அந்த ஒரு வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியாக என்ன பண்ண முடியாதுன்னா வர முடியாது. ஸோ இதை தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய இந்த 3 வருட அந்த ஊழிய காலத்தில் அந்த முடிவின் காலப்பகுதியில் நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணுறாருன்னா ஒரு முடிவுக்கு என்ன பண்ணுறா கொண்டு வர்றார். அது மட்டும் அல்லாமல் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாருனா இந்த ஒரு அழைப்பிலிருந்து என்ன பண்ணுறாருனா வெளியில் தள்ளுறார். ஏன்னா இந்த அழைப்புக்கு அவர்கள் என்னவா இல்லைன்னா பாத்திரவான்களாக இல்லாததுனால அவங்க என்ன பண்ணுறாருன்னா வெளியில் தள்ளுறார். ஸோ இந்த காரியங்கள் தான் அடையாளமாக பழைய ஏற்பாட்டில் ஆகாரியும் மற்றும் இஸ்மவேலையும் புறம்பே தள்ளப்படக்கூடிய காரியங்களுக்கு அடையாளமாக இருக்குது. புரிஞ்சுதா பிரதர்? புரிஞ்சது பிரதர். ஓகே ஓகே பிரதர், எனக்கு ஒரு கேள்வி இருக்குது பிரதர். இப்போ ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்குறப்ப ஆபிரகாம் வந்து ஆகாரையும் அவரோட பிள்ளை அதாவது இஸ்மையிலையும் வந்து அனுப்பி விடுறாங்க. அப்போ வந்து அவங்க வனாந்திரத்தில் வந்து அலைந்து திரிகிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ வந்து பிள்ளைன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ அந்த நேரத்தில் வந்து இஸ்மையிலுக்கு வந்து என்ன வயது இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர். பிரதர், இதுக்கு நான் பதில் சொல்கிறேன் பிரதர். ஸோ ரொம்ப நல்ல கேள்வி பிரதர். ஆக்சுவலி அங்கே பிள்ளைன்னு மென்ஷன் ஆகிருக்கிறதுனால என்ன வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. சரி, இதுக்கு முதல்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கும்போது ஆபிரகாமோட வயது என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன வயது பிரதர்? 100 வயது, 100 years அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இஸ்மையில் பிறக்கும்போது என்ன வயதுன்னு தெரியுமா பிரதர்? இல்லை, தெரியலையே. ஓகே, அது நம்ம வசனத்தின் அடிப்படையில் பார்த்துடலாம். ஸோ அதே ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மையேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாக இருந்தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்போ வந்து ஆபிரகாமுக்கு 86 years இஸ்மையேல் பிறக்கும்போது அப்படின்னு பார்க்குறோம். இதே நம்ம ஈசாக்கு பிறக்கும்போது என்ன வயசு பார்த்தோம்? 100 yearsன்னு பார்த்தோம். ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 14 வயசு இருக்கும். ஸோ அப்போ ஈசாக்கு பிறக்கும்போது இஸ்மையேலோட வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 வயசுன்றது இங்கே ரொம்ப நல்லா தெரியுது. இன்னொன்று விஷயம் பார்க்கலாம் பாருங்கள் பிரதர். அதே அதிகாரத்தில் 21ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க பிரதர். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஸோ பால் மறந்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற நம்மளுடைய காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா பால் மறக்கிறதுக்குன்ற வயசு என்னென்னா அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கணும்னா ஒரு 2 வருஷம் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இருக்கும்போது அதை விட ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நம்ம இப்போ இருக்கிறத வச்சு நம்ம கணக்கு எடுத்தால் கூட இஸ்மையேலுக்கு வந்து 14 வயசுலேருந்து இந்த பால் மறந்த வயசு, ஈசாக்குடைய பால் மறந்த வயசுன்னு பார்த்தா கூட 2 வருஷம்னு எடுத்துக்கிட்டால் கூட பார்த்தீங்கன்னா 16 அப்படின்ற ஒரு இயர் வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அதை விட ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா அதிக வருஷம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த பால் மறக்கிற வயசு வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்தே வந்து பிள்ளை நாங்கள் மென்ஷன் ஆகிருக்கிறது வந்து நம்ம என்ன வயசு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீனேஜ் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 18-19 அந்த வயசுக்கிட்ட இருப்பார் பிரதர். உங்களுக்கு புரிஞ்சுதா பிரதர்? புரிஞ்சது பிரதர். தேங்க்யூ பிரதர். ஓகே பிரதர். ஓகே பிரதர்ஸ். இதில் தொடர்ந்து எனக்கும் ஒரு கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னா இதே இந்த ஆகார் இஸ்மையேல் சம்பவத்தை நம்ம தொடர்ந்து படிக்கும்போது 21ஆம் அதிகாரத்தில் ஆகார் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இஸ்மையேலில் ஒரு செடியின் கீழே வச்சுட்டு அழுகுறாங்க தூரமாக வந்து. அப்போது அங்கே தேவன் என்ன பண்ணுறாருன்னா பிள்ளையினுடைய சத்தத்தை என்ன பண்ணுறாருன்னா அங்கே கேட்குறாரு. ஸோ இங்கே அழுவுறது யாருன்னா ஆகார், ஆனால் தேவன் கேட்குறது பிள்ளையினுடைய சத்தத்தை. ஸோ இதில் தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. ஸோ ஆனால் இந்த கேள்விக்கான பதிலை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இந்த வாரம் நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த கேள்விக்கான பதிலை நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த வாரம்
நம்ம என்ன பண்ணலாம்னா தேவனுக்கு சித்தமானால் நம்ம தியானிக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தால் நீங்கள் தயவுசெய்து அந்த கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ணுங்கன்னா பதிவு செய்யுங்க. அதற்கான பதிலை தேவனுக்கு சித்தமானால் வரக்கூடிய காலங்கள் நம்ம என்ன பண்ணலாம், வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.